ஏன்னா லேசர் பண்ணா எங்க பல்லு விழுந்துருமா, எங்க பல்லுக்கு எதாவது டேமேஜ் ஆயிருமா, ஸோ இல்லைன்னா எங்க சுத்தி இருக்க ஈர்க்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துமா, நிறைய டவுட் வந்து இந்த லேசர் முறைக்கு வந்து இப்போ வரைக்குமே என்னதான் நம்ம சயின்ஸ் வளர்ந்தாலும் அந்த டவுட் வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கு. ஸோ லேசர் முறைக்கு வந்து இப்படிலாம் பிரச்சனைகள் வருமா மேம்? ஃபர்ஸ்ட் இல்ல மேம், இதுவும் நான் ஒரு மித்துன்னு தான் சொல்லுவேன். உங்க வாயில வந்து டார் கால்குலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ல நம்ம கீரை சுற்றி ஃபார்ம் ஆகிடும். லேசரில் பண்ணும்போது இன்னும் ப்ரெசிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வெளில வந்து. நிறைய பேர் சொல்லுவாங்க அரை மணி நேரத்துக்கு மேலே ப்ரெஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் நீ வந்து பல்லு விளக்குவ, எவ்வளோ நேரம் அதெல்லாம் பல்லு வந்து விழுந்துரும், இவ்வளோ நேரம் வளர்க்காது. 5 நிமிஷத்துக்கு மேலே பல்லு விளக்கக்கூடாது. பல்லு விளக்குறதுக்கு கரெக்டாக வந்து 5 நிமிஷம் தான் மேம், இல்லை அதுக்கு மேலேயும் வந்து எதாவது பண்ணலாமா? இல்லை, எனக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அரை மணி நேரம் பல்லு வைக்கிறீங்க, அதே தான் எல்லாரும் பண்ணுற ஒரே மிஸ்டேக். அது எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஆக்சுவலாக ப்ரஷ் பண்ண 2 minutes. தட் இஸ் தி ஐடியல் டைம் ஃபார் ப்ரஷிங். லேசர் முறையில் வந்து நிறைய பல்லுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாய் துர்நாற்றத்துக்கும் லேசர் முறையில் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. வாய் துர்நாற்றம் அப்படின்றது நாங்கள் எங்களோட டேர்ம்ஸில் ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலிடோசிஸ்க்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, நம்ம டங்ஸ், நம்ம டீத். இது வந்து ஏஜ் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ கிடையாது. அது தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க மக்கள். அந்த செல்ஃப் கேருன்றது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கோ இல்லை நம்ம உடம்புக்கோ மட்டும் இல்லை, வாய்க்கும் ஒரு டங் கிளீன் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ டங் கிளீனிங் வந்துட்டு பண்ணுறதே இல்லை யாருமே. நாங்கள் எத்தனையோ பேருக்கு ப்ரஷிங் டெக்னிக்ஸ் வந்து சொல்லித்தரோம். அது அவங்க பண்ணுறாங்களா இல்லையா நாங்கள் வீட்டில் போய் பார்க்க முடியாது. பட் அது ப்ராப்பராக பண்ணணும். வாயில் ஸ்மெல் அடிக்கிறதோட இந்த பல் நம்ம விளக்கும் போது பல்ல இருந்து பிளட் வரும் மேம் சில பேருக்கு வந்து. அதுக்கு என்ன ரீசனாக இருக்குது? கம்ஸ் இன்ஃப்ளேம் ஆகுது பார்த்தீங்களா? இந்த கம்ஸ் இன்ஃப்ளேம் ஆகுறதுனால தான் உங்களுக்கு அந்த பிளட்டும் வருது. இட்ஸ் கால் ஜிஞ்சைவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க எங்கள் டேர்ம்ஸில். சில பேர் என்ன யோசிப்பாங்க, நல்லா தேய்ச்சா அது போயிடும் வரைப்பாங்க. கால்குலஸ்ன்னு ஒன் திக்காக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது போவே போகாது. FT ஹெல்த் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தா டாக்டர் நிவேதா மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வேற பாக்குறோம். ஓகே மேம், இன்னைக்கு எனக்கு என்ன கேள்வினா, இந்த வாய் துர்நாற்றம் லேசர் முறையில வந்து நிறைய பல்லுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாய் துர்நாற்றத்துக்கும் லேசர் முறையில ட்ரீட்மெண்ட் இருக்காம? வாய் துர்நாற்றம் அப்படின்றது நாங்க எங்களோட டேர்ம்ஸ்ல ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலிடோசிஸ்க்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, நம்ம டங்ஸ், நம்ம டீத். அதுவும் இல்லாமல் நம்ம டீத்தை சுற்றி வந்து பெரிடான்டல் பாக்கெட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கம் டிசீஸ்க்கு ஒரு காரணம். இதனால மட்டும்தான் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருது. ஸோ இந்த வாய் துர்நாற்றம் அப்படின்றத வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தெரப்பியாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாயில் இருக்க அந்த சொன்ன பார்த்தீங்களா பாக்டீரியா, நம்ம பாக்கெட்ஸை சுற்றி வளர்ந்துருக்க பாக்டீரியாஸ், அதெல்லாம் வந்து நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட்டால் வந்து ரிமூவ் பண்ணி ஹீலிங்கை வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கலாம். நம்ம நார்மலாக ஸ்கேலிங் ப்ரொசீஜர் அந்த மாதிரி பண்ணுறதை விட லேசரில் இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ஹீலிங்ஸ் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வெறும் இதனால மட்டும் வரல. இப்போ ஹாலிடோசிஸ் ஓட காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த 3 இல்லாமல் மற்ற காரணமும் இருக்கு. அதாவது நம்ம ஸ்டொமக்ல ஒரு அல்சர், இல்லை உங்களுக்கு வந்து வாயில வேற ஒரு இடத்துல புண்ணு, இல்லை வயிற்றுல புண்ணுன்னு சொல்லுவாங்க. வயிற்றுல புண்ணுன்னு தான் உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் வரும். ஸோ ஸ்டொமக் அல்சர், இல்லை சைனஸ், இல்லை ட்ரை மவுத், இதெல்லாமும் வாய் துர்நாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ எப்பயுமே ப்ராப்பர் டயக்னோசிஸ், நான் எப்பயும் சொல்கிற அதே விஷயம் தான், ப்ராப்பர் டயக்னோசிஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அந்த டயக்னோஸை பக்காவாக பண்ணிட்டோம்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன டயக்னோசிஸ்னா மட்டும்தான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு அப்ஜெக்டிவ் தெரப்பியாக யூஸ் ஆகும். பட் இதே நீங்கள் வந்து ஸ்டொமக்கில் இஷ்யூ, இல்லை மவுத் ஆர்டர், இல்லை அந்த மாதிரி அது இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஒத்து வரும். ஓகே மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வாய் துர்நாற்றத்துக்கு வந்து இந்த காரணங்கள் மட்டும் இல்லாமல் பாக்டீரியா, வயிற்றுல புண்ணு, நிறைய ரீசன்ஸ்க்குமே வந்து வாய் துர்நாற்றங்கள் வந்து வருது. இன்னொரு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நிறைய பேர் சொல்றது என்னன்னா வந்து இந்த 30 வயசு ஆனாவே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. நிறைய பேர் வந்து வாய் துர்நாற்றம் வந்து இந்த 30 வயசுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேருக்கு ஆகுதுன்னு சொல்ற ரீசன் என்ன மேம்? இது வந்து ஏஜ் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ கிடையாது. அது தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க மக்கள். இது கம்ப்ளீட் நம்மளோட ஓரல் கேர் தான். இப்போ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் முக்கால்வாசி எல்லாரும் வந்து மேரீட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பொறுப்பு வேற மாதிரி ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செல்ஃப் கேர் வந்து குறையுது. அந்த செல்ஃப் கேருன்றது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கோ இல்லை நம்ம உடம்புக்கோ மட்டும் இல்லை, வாய்க்கும் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் கேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் போது நான் சொன்ன அதே அந்த 3 ஸ்டெப்பு தான். வாயில் வந்துட்டு பாக்டீரியா வந்து உங்கள் டங்க்லேயும் இருக்கலாம். டங் கிளீன் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ டங் கிளீனிங் வந்துட்டு பண்ணுறதே இல்லை யாருமே.
டங் கிளீன் அப்படி பண்றது. ஒண்ணு இருக்காங்கறதே டவுட் ஆமா ஆகுது. ஆமா முன்னாடி வந்து டங் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் உங்களுக்கு பிரஷ் பின்னாடியே வந்துட்டு அந்த ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து டங் கிளீன் பண்றது இல்ல. பிரஷிங்கே வந்துட்டு ப்ராப்பரா பண்றாங்களான்னு தெரியாது. காலையில தூக்கத்திலேயே எந்திரிச்சு ஏதோ ஒண்ணுன்னு பண்றது. அந்த நாங்க எத்தனையோ பேருக்கு பிரஷிங் டெக்னிக்ஸ் வந்து சொல்லி தரோம். அது அவங்க பண்றாங்களா இல்லையா நாங்க வீட்ல போய் பார்க்க முடியாது. பட் அது ப்ராப்பரா பண்ணணும். அது பண்ணா மட்டும் தான் உங்க வாயில சுத்தி இருக்க பாக்டீரியா வந்துட்டு பல்ல சுத்தி மட்டும் இல்ல டங்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஈர்ல வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சைன். அது 30 வயசுன்னு இல்ல. ஈவன் நாங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க 10 வயசு 12 வயசு பசங்க எல்லாம் பாக்குறோம். ஸோ ஈர் இன்ஃப்ளேம் ஆறதா ஃபர்ஸ்ட் சைன் உங்களோட வாய் துர்நாற்றம் ஆரம்பிக்கிறதுக்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சலாம். ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே ஈஸியா கியூர் பண்ணிடலாம். ஒரு ஸ்கேலிங்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன மெத்தட்லயே நம்ம கியூர் பண்ணலாம். அது அந்த கம் இன்ஃப்ளமேஷன் வந்து கம் டிசீஸா மாறி அப்புறம் பேடோண்டல் டிசீஸா மாறி பல்ல ஆடுற அளவுக்கு போறதை விட ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஓகே மேம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லேசர் அப்படிங்கிற இதில் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வைக்கலாம் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நிறையத்தோட மைண்ட் செட் எப்படின்னா, லேசர் பண்ணால் எங்கள் பல்லு விழுந்துருமா, எங்கள் பல்லுக்கு எதாவது டேமேஜ் ஆயிருமா, ஸோ இல்லைன்னா எங்கள் சுற்றி இருக்க ஈர்க்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா, நிறைய டவுட் வந்து இந்த லேசர் முறைக்கு வந்து இப்போ வரைக்குமே என்னதான் நம்ம சயின்ஸ் வளர்ந்தாலும் அந்த டவுட் வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கு. ஸோ லேசர் முறைக்கு வந்து இப்படிலாம் பிரச்சனைகள் வருமா மேம் ஃபர்ஸ்ட்? இல்ல மேம், இதுவும் நான் ஒரு மித்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லேசர் வந்து என்ன பண்ணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம பர்டிகுலர் டீத்துக்கு பண்ற ஒரு ப்ரொசீஜர் என்னன்னா லேசரால நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த கால்குலஸ் தான் வந்து நம்ம வாயில் இருக்க பாக்டீரியா தான் உங்க வாயில் வந்து டார் கால்குலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ல நம்ம ஈரை சுற்றி ஃபார்ம் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்றத நார்மலா நம்ம கையிலயோ இல்ல ஸ்கேலர் டிப்ஸ்லயோ பண்றதுக்கு பதிலாக லேசர் வழியா பண்றோம். லேசர்ல பண்ணும்போது இன்னும் ப்ரெசிஷன் ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது இன்னும் கிளியரா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். ஹீலிங் வந்து இன்னும் இப்போ நீங்க ஒரு பிளேடை போட்டு கீறதோட லேசர்ல பண்ணும்போது இன்னும் ப்ரிசைஸ்டா இன்னும் ஹீலிங் வந்து ஃபாஸ்டா நடக்கும். அதனாலதான் சர்ஜரியுமே வந்து இப்ப யாருமே வந்து உங்களுக்கு பிளேட்ல பண்றதை விட லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்ல பண்ணலாம். ஏன்னா இப்ப காலைல பண்ணா நீங்க ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரிதான் இதுல வந்து ஹீலிங் இப்போ நாங்க வந்து ஒரு டிப்ல பண்றதை விட ஒரு பிளேட்ல பண்றதை விட கையில பண்றதை விட லேசர் ஏன் ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் இப்போ ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல நம்ம ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் போய் தான் ஆகணும். இப்போ காலையில பண்றோம் அப்படின்னா டாட்டார் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க வந்து ஹேண்ட் ஸ்கேலிங்கோ இல்ல வந்து மெஷின் ஸ்கேலிங்கோ பண்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி அட்லீஸ்ட் 2 to 3 days இருக்கும். அது குறையிறதுக்கு அந்த டே ஆகும். பிகாஸ் அந்த இன்ஃப்ளேம் ஆன கம் வந்து குறையணும். அது குறையிறதுக்கு வந்து நாங்க ஜெல்ஸ் பேஸ்ட் எல்லாமே கொடுப்போம். இருந்தாலும் அந்த அவ்வளோ நாள் நடந்த இன்ஃப்ளமேஷன் குறையணும். பட் இதே நீங்க லேசர்ல பண்ணுவோம் அந்த ப்ரிசிஷன் அந்த ஹீலிங் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடந்துடும். காலைல முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த சென்சிட்டிவிட்டியோட எஃபெக்டும் உங்களுக்கு வந்து ஈவினிங்கோட சப்சைட் ஆகிடும். தட் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். மற்றபடி லேசர்னால உங்களுக்கு டீத் அஃபெக்ட் ஆகுதோ இல்லை வேற எந்த பார்ட்ஸும் அஃபெக்ட் ஆக போகல. நம்ம பண்ண போற ஒரே விஷயம் we are going to only remove the organism and we are கம்ஸை வந்துட்டு நம்ம சுத்தமா அஃபெக்டே பண்ணாம நீட்டா ப்ரிசைஸ்டா நம்ம எடுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே மேம். ஸோ இது ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்துட்டு இன்னொரு என்ன வாயில ஸ்மெல் அடிக்கிறதோட இந்த பல் நம்ம விளக்கும் போது பல்ல இருந்து பிளட் வரும் மேம் சில பேருக்கு வந்து. அதுக்கு என்ன ரீசனா இருக்கு மேம்? அதோட ரீசன் தான் நான் இப்போ சொன்னது. அதே குவெஸ்டின் தான். இப்போ என்னன்னா கம்ஸ் இன்ஃப்ளேம் ஆகுது பாத்தீங்களா? இந்த கம்ஸ் இன்ஃப்ளேம் ஆகுறதுனால தான் உங்களுக்கு அந்த பிளட்டும் வருது. இட்ஸ் கால் ஜிஞ்சைவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க எங்க டேர்ம்ஸ்ல. அந்த கம் இன்ஃப்ளமேஷனோட மெயின் ரீசன் தான் கால்குலஸ் டெபாசிட். ஒன்றும் இல்லை, நம்ம வாயில பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. நீங்க நைட் வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 4 நாள் நீங்க ப்ரஷ் பண்ணாம நீங்க படுத்துடுறீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி ஒரு எல்லோ லேயர் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விச் வில் பி ஃபார்ம். அதே எல்லோ லேயர் வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால்சிஃபை ஆகி தான் கால்குலஸாக ஃபார்ம் ஆகுது. அதான் கால்குலஸ். அந்த கால்குலஸ் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு கிரேட்ல இருக்கும். சில பேர் என்ன யோசிப்பாங்க, நல்லா தேய்ச்சா அது போயிடும் நினைப்பாங்க. கால்குலஸ்ன்னு ஒன்ஸ் திக்கா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது போவே போகாது. எங்ககிட்ட வந்து நீங்க கிளீன் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அது உங்க வாயில தான் இருக்கும். மேபி அந்த எல்லோயிஷ் டிஞ்ச் வேணா குறையும், அவ்வளவுதானே தவிர பட் நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க அது குறையுது அப்படின்னு சொல்லி. நீங்க கம்ப்ளீட்டா வந்து நீங்க எங்ககிட்ட வந்து ஒன்ஸ் லேசர்லயோ இல்ல மெஷின்லயோ அதை எடுத்தா மட்டும்தான் அந்த கால்குலஸ் வந்து கம்ப்ளீட்டா எரோட் ஆகும். அந்த கால்குலஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போது தட் இஸ் ஆல்சோ ஒன் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியா. நம்ம வாயில இருக்க பாக்டீரியா தான் திக்காகி அப்படியே கண்டென்ஸ் ஆகி கால்குலஸா மாறுது. ஸோ அந்த பாக்டீரியாவால அது வந்து வாழ்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க பல்லோட கம்ஸ் அதுல தான் வந்துட்டு உங்களோட அதோட சத்தெல்லாம் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கம்ஸ் வந்து வீங்க ஆகும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் நீங்க வந்து மவுத் ஆர்டர் வர்றதுக்கோ இல்லை நீங்க வந்து டென்டிஸ்டை பார்க்கணுன்றது ஃபர்ஸ்ட் சைன்.
அதே மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது எப்போல்லாம் உங்களுக்கு பிளட் வருதோ தட் இஸ் ஆல்சோ அ சைன் ஆஃப் உங்களுக்கு வந்து ஸ்கேலிங் நீடட், ட்ரீட்மெண்ட் நீடட்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பாக்டீரியா ஒரு மட்டும்தான் ரீசனா வந்து முன்னாடி இருக்கு. ஸோ இன்னொரு எனக்கு இதுல எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல நிறைய டவுட் வரும்னு நினைக்கிறேன் மேம். எவ்வளவு வேணா கேளுங்க. என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அரை மணி நேரத்துக்கு மேல ப்ரெஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் நீ வந்து பல்லு விளக்குவ, எவ்வளவு நேரம் அதெல்லாம் பல்லு வந்து விழுந்துரும், இவ்வளவு நேரம் விளக்காது, 5 நிமிஷத்துக்கு மேல பல்லு விளக்க கூடாது, பல்லு விழுந்துரும், அது மாதிரி சொல்லுவாங்க. சில டைம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நைட் டைம் வந்து பல்லு விளக்குனா வந்தோடனே அதுமே வந்து 5 நிமிஷத்துக்கு மேல பண்ணக்கூடாது. பல்லு விளக்குறதுக்கு கரெக்டா வந்து 5 நிமிஷம் தான் மேம், இல்ல அதுக்கு மேலேயும் வந்து எதாவது பண்ணலாமா? இல்ல எனக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அரை மணி நேரம் பல்லு விளக்குறீங்களா? நான் வந்து டிவி போன்ல பார்த்துதான் விளக்கிட்டே தான் மேம் இருப்பேன். அப்படியே அதேதான் எல்லாரும் பண்ற ஒரே மிஸ்டேக். அது எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் டைம் பாத்தீங்கன்னா நாங்க சொல்ற டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஆக்சுவலா பிரஷ் பண்ண 2 மினிட்ஸ் தான். தட் இஸ் தி ஐடியல் டைம் ஃபார் பிரஷிங். நான் 5 நிமிஷம் கிட்ட நீங்க 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் தான் மேம், அதுக்கு மேல தேவையே படாது. சி பிரஷிங் டெக்னிக்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா 2 மினிட்ஸ் இஸ் ஐடியல். அதே மாதிரி நான் வந்து மார்னிங் அண்ட் நைட் பிரஷ் கன்ஃபார்மா பண்ணி தான் ஆகணும். பட் நான் மார்னிங் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் நைட் பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பேஸ்ட்னால உங்களுக்கு எதுவுமே ஆக போறது இல்லை. only the brushing and its technique will make you to remove the plaque or the calculus from your mouth. அதனால மட்டும் தான் உங்க ஆர்கானிசம் உங்க வாயிலிருந்து நீங்க எடுக்கிறீங்க. டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணா யூ ஆர் ஃபைன். உங்க வாய் தப்பிச்சுது, அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இன்னொன்று என்னன்னா நான் சொல்ற அதே மாதிரி தான். இப்போ நீங்க வேற ஏதாவது ஒரு இதை கிளீன் பண்ணீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் ஒரு ஏதாவது ஒரு சேர் கிளீன் பண்றீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்றீங்க, ஒரு கரெக்டான இது ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹவு ஹார்ட் இட் டேக்ஸ். அந்த மாதிரி தான் உங்க வாயில வந்து இந்த டெக்னிக் தான் இதுல வந்து இட்ஸ் ஹைலி பிளேஸ் அ ரோல். இப்போ ஃப்ரண்ட் டீத்தை வந்து பல் எப்படி முளைக்குதோ அந்த வேலை தான் தேய்க்கணும். கீழ் பல்லையும் மேல் பல்லையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் தேய்க்கணும். அதே மாதிரி பின்னாடி டீத்தை வந்து உங்களுக்கு சர்க்குலர் மோஷன்ல தேய்க்கணும். அப்புறம் வாயை திறந்து நீங்க கடிக்கிற போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தங்கும், அந்த போர்ஷனை நல்லா தேய்க்கணும். அவ்வளவுதான். இது நீங்க கரெக்டா 30 செகண்ட்ஸ் ஒவ்வொரு மோஷனும் பண்ணீங்கன்னா 2 மினிட்ஸ் தான். நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. அந்த பழக்கமே இல்லாம அரை மணி நேரம் வளர்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா மேம்? இல்ல, அரை மணி நேரம் பண்றவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும்னா அவங்க எப்படி பண்றாங்கன்னு இருக்கு. ஏன்னா இப்போ நேத்து கூட நம்மளுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. அவர் அதே கொஸ்டின் தான் கேட்டாரு. அவருக்கு எதுவுமே சொத்தரலாம் எல்லாம் நல்லா தான் மெயின்டைன் பண்றாரு. பட் அவர் என்ன சொன்னாரு, என் டீத் கலர் மாறிட்டே வருது அப்படின்னு. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஒரு பிரஷ் நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, அதை நீங்க வந்து அகெயின்ஸ்ட் த டீத் டைரக்ஷன்ல பல்லு எப்படி முளைச்சிட்டு இருக்கோ அந்த டைரக்ஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா சேஃப். இப்போ நீங்க அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன், இப்போ பல்லு முளைச்சிருக்க பதிலா இப்போ நீங்க இப்படி ஹாரிசான்டலா இப்படி பிரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி போட்டு தேய்க்கிறீங்க, நான் நல்லா தேய்ச்சா வெள்ளை ஆகும்னு நினைச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அது ஆக்சுவலி நீங்க பண்ற ஒரு தப்பு. நீங்க பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எனாமல் வந்து தேயும். ஸோ எனாமல் தேஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பல்லோட செகண்ட் லேயர் வந்து டென்டின் தான் எக்ஸ்போஸ் ஆகும். அந்த டென்டின் லேயர் வந்து நம்ம வாயில எல்லோவா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நல்ல எனாமல்ன்றது நம்ம உடம்புலேயே ஹார்டஸ்டான ஒரு ஆர்கன். நீங்க தேய்ச்சி எனாமலை திருப்பி கொண்டு வர முடியாது. நீங்க ஒரு நல்ல ஆர்கனை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் லேயர் ஆஃப் டீத் தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறீங்க.